இன்னைக்கு வீடியோவில் இந்த கண்ணுக்கு குளுமையான மாடி தோட்டத்தை தான் சுத்த போகிறோம். இதோட ஸ்பெஷலான ஒரு கேள்வியும் இருக்குது. கூந்தலை விரும்புகிறவங்களுக்கும் தலைமுடி நிறைய வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பூவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மாடி தோட்டம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை சொல்கிறதுக்கே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த மாடி தோட்டம் சும்மா ஒரு ரவுண்ட் வந்து ஒன்றும் இல்லை, 9 வகையான கீரைகளை நம்ம பறிக்க போகிறோம். இது ஒரு மாடி தோட்டம்னா யாராலையுமே சீக்கிரமாக நம்பிடவே முடியாது. நான் எப்பயாச்சும் இங்கே வந்து போகிறது வழக்கம்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்தால் ஐயாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, காலில் நடக்க முடியாததுனால கீழே இருக்காங்க. அவங்க துணைவியார் தான் என் கூட வந்தாங்க. வாங்க இப்போ கீரை பறிக்கலாம். இது வந்து ஊசி இலை பொன்னாங்கண்ணி கீரை, ரொம்ப சத்துள்ள கீரை. இந்த மாடி தோட்டத்தை பற்றியதான ஃபுல் டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் பறிக்கிறது வந்து மணத்தக்காளி கீரை. இந்த கீரைகள் எல்லாமே தானாக முளைச்ச இலவசமாக வந்த கீரை தான். எப்போவுமே மாடி தோட்டனாலும் சரி, கீழே தோட்டனாலும் சரி, இலவசமாக கடவுள் வந்து நமக்கு தர கீரைகள் தான் இவைகள். இதை வந்து நிறைய பேர் அசட்டை பண்ணிடுவாங்க, பறிக்கவே மாட்டாங்க. இது வந்து பசலைக்கீரை. மக்களை நான் சும்மா சொல்லலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா மனம் போல் மணத்தக்காளி கீரையும் பசலைக்கீரையும் இந்த தோட்டம் ஃபுல்லாக கிடக்குது. இன்றைக்கி தோட்டத்தை சுற்றி காட்டவே முடியாது, கீரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். 9 வகையான கீரை பறிக்கிற நாம இந்த தோட்டம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லாமல் இருந்தால் தப்பு தானே. இது நம்ம நமச்சிவாயம் ஐயாவோடது. அவரோட ரிட்டையர்டுக்கு அப்புறமா 60 வயசுக்கு மேலே இந்த மாடி தோட்டத்தை அவர் வந்து உருவாக்குனார். இது வந்து மூக்குரெட்டை கீரை. அந்த தோட்டம் ஃபுல்லாக கீழெலாம் படர்ந்து கிடக்குதுங்க. கிட்னியோட கல்லை கரைக்கிறதுல பங்கு இதுக்கு இருக்குது. அதனால் இதையும் நான் பறிச்சுக்கிட்டேன். நிறையவே கிடக்குது. ஆடி ஓஞ்ச வயசில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு மத்தியில் 60 வயசுக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேர்த்தியாக இந்த மாடி தோட்டத்தை உருவாக்கி பராமரிச்சுட்டு வராங்க. இதில் 8 வருஷத்துக்கு மேலே பழமையான நிறைய மரங்கள் இருக்குது. இப்போது இந்த கீரை வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரத்தக்கட்டை அப்படியே எடுக்கும். ஒரு முறை எனக்கு திருமணமான புதுசில் தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துட்டேங்க. தண்ணியில் பாறையில் வழுக்கி. அப்போது தொடை பக்கத்தில் ஒரு 2 உள்ளங்கை அளவு பெருசாக ரத்தக்கட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா இந்த கீரையை தான் வாங்கிட்டு வந்து அவிச்சு அந்த இடத்துல பத்து போட்டு வச்சாங்க. ஒரு 3 நாள்லேயே ரொம்பவே சரியாக போயிடுச்சு. தோட்டத்தோட இந்த பக்கமாக கொஞ்சம் உள்ளே வாங்க. இங்கேயுமே நிறைய பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. அது இந்த ஊசி இலை தான், ஏற்கனவே பறித்தோம்ல அதுதான். வாங்க இதையும் பறித்து எடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ள மணத்தக்காளி கீரையும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. இதெல்லாம் தானாக முளைச்சது தான். பறிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்றைக்கி ஒன்று தான் மிஸ்ஸிங்க. ஐயா கூட முடியாதனால மேலே வரல, இல்லைன்னா பேசிக்கிட்டே அவங்களே பறித்து கொடுத்துருப்பாங்க. இயற்கையை விரும்பி இயற்கையை பேணி பாதுகாக்கிறவங்களுக்கு இயற்கை கொடுக்குற இலவசமான பரிசு தான் இந்த கீரைகள். அதனால் தோட்டத்தில் தானாக முளைக்கிற கீரைகளை தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வாங்க அந்த பக்கமாக போய் இன்னும் நிறைய கீரைகள் இங்கே இருக்குது, அதையும் நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாடி தோட்டத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தூக்கி வீசப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை தூர போடாமல் அதை பயன்படுத்தி இங்கே நிறையவே இந்த தொங்கு தோட்டத்தை செஞ்சுருப்பாங்க. இதை பற்றி கூட நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. நம்ம இங்கே கீழே இருக்கிற கீரைகளெல்லாம் பறிச்சிடலாம். இந்த பக்கம் நிறைய மஞ்சள் கரிசலாங்கண்ணி பூத்து இருந்துச்சு. இப்போ இந்த மழையில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இப்போ நான் ஒரு பூவை காட்ட போகிறேன். கூந்தலை பராமரிக்கிறவங்களுக்கும் கூந்தலை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பூ தெரிஞ்சிருக்கணும். நம்ம தோட்டங்களில் சாதாரணமாக இந்த பூ இருக்கிறதா. இது என்ன பூன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் யாரெல்லாம் கரெக்டாக பூ பேர் சொல்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி நான் சொல்கிறேன். பூவோட பேரையும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தோண்ட வந்துகிட்டே இருக்கிறது மாதிரி இங்கே பார்க்க அங்கங்கேயா கீரை அப்படியே கண்ணை குளிர்விச்சுட்டே இருக்குங்க. பாருங்கள், இங்கேயும் பசலைக்கீரை நிறையவே இருக்குது. தோட்டத்தோட கூரையை பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி, அவரைக்கொடி, அப்புறம் பாவக்காய் கொடின்னு அப்படியே பாதி தோட்டத்தை கொஞ்சம் குளிர்விச்சிட்டு இருக்குது. பார்க்க கண்ணுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அவரைக்காயும் நிறைய கிடக்குது, பாகக்காயும் காய்ச்சிருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மணத்தக்காளி, மூக்குரெட்டைக்கீரை நிறையவே இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்த சைடில் வந்து நம்ம பெரண்டை நிறைய இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள், அதை பறிச்சிக்கலாம். சிலர் வந்து என்னட்ட அக்கா நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, வேலை பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கா, ஏன் உங்கள் பையன் நடக்க மாட்டான், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கன்சர்னாக கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து நான் டைம் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வீடியோ பண்ணி நான் சொல்கிறேன். கவலை, கஷ்டம், கண்ணீர் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. இது வந்து குப்பைக்கீரை. இது வந்து எல்லா சத்துக்களும் ஒரே இதில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குப்பைக்கீரையை நல்லாவே சாப்பிடுங்க. இது இல்லாத ஊரே கிடையாது, தோட்டமும் கிடையாது. இது வந்து பீட்ரூட்டு. இந்த இலைகளை கூட நம்ம வந்து கீரையாக சாப்பிடலாம். ஆனால் இன்னும் கிழங்கு வைக்க வேண்டியது இருக்குது, அதனால் பறிக்கலை. இதுவும் ஒரு கீரை தான். இதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியலை, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போது இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் தான் நிறைய மரங்கள் இருக்குது, நம்ம உள்ளே நுழைஞ்சு போயிடலாம். அதெல்லாம் காட்டுறதுக்கு டைம் இல்லை. இது வந்து கேரட்டு.
இப்போ இந்த பக்கம் தான் நமக்கு பெரண்டை இருக்குது. பெரண்டை கொஞ்சம் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இந்த டிராகன் செடியை வந்து ஒரு முயற்சிக்காக தான் ஐயா நட்டாங்க. ஆனால் இதிலேருந்தே 7, 8 பழம் பறிச்சிட்டோம். நல்ல டேஸ்ட்டு. அதை கூட நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். இந்த தோட்டத்தில் உள்ள பாகல் கொடியெல்லாம் தானாக முளைச்சதை தான் ஐயா வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி மேலே படுத்தி விட்டுருக்காங்க. செடிகளுக்கு குளிர்ச்சியும் ஆச்சுது, காயும் நமக்கு கிடைச்சது மாதிரியும் ஆச்சுது. நிறைய பாகக்காய் இருக்குது. என்கிட்ட வந்து அம்மா பறிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நானும் கொஞ்சம் பறிச்சுட்டேன். நானும் பிரண்டையை பறிக்கலான்னு சுற்றி சுற்றி வரேன். அப்பவும் இவ்வளோ லேட் ஆகிடுச்சி. கண்ணுக்கு படுறதெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இங்கே நான் வந்ததுக்கே முக்கியமான காரணம் வந்து இங்கே தான் இருக்குது விஷயமே. கருப்பு வெத்தலையை பறிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் தும்மிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த கருப்பு வெத்தலையை பறித்து கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்காக தான் மெயினாக வந்தேன். வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்து கீரையெல்லாம் பறிச்சாச்சு. தண்ணியை கொதிக்க வச்சு இதில் 2, 3 இலையை எடுத்து கசக்கி போட்டு அதுக்கு கூட சுக்கு, மிளகு, இஞ்சி, துளசி இலை இருந்தால் அதையும் போட்டு நல்லா காய்ச்சி சுண்டை வற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வறட்டு இருமலுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து. வாங்க நம்ம எதிர்பார்த்து வந்து பெரண்டை கொடி இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே வரைக்கும் தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. நானும் கொடியை இழுத்து இழுத்து எனக்கு தேவையானதை பறிச்சுட்டு இங்கே பாருங்கள், வீட்டுக்கு கீழே வரைக்கும் அப்படியே தொங்கி இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே இளந்தண்டு, பறிக்க பறிக்க ஆசையாக இருக்குது. மக்களை இங்கே பாருங்கள், இன்றைக்கி கை நிறைய கீரை பறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை கீழே கொண்டு போய் இது குடமையாக இருக்காங்கல்ல ஐயாவை பார்த்துட்டு வரலாமா. நம்மளோட உழைப்பில் மற்றவங்க மனமகிழ அனுபவிக்கும் போது வர சந்தோஷமே வேறு. அது நம்ம நமச்சிவாய ஐயா கிட்ட நிறையவே இருக்குது. நான் எப்பெல்லாம் இங்கே வரேனோ கை நிறைய காய்கறிகளை தந்து தான் அனுப்புவாங்க. கொண்டு வந்த கீரைகள்லாம் தரம் பிரித்து அடுக்கி நமக்கே கொடுத்துட்டாங்க. இவரோட கடின உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இவரோட உடல்நலம் சீக்கிரமாக நலம் பெற இறைவனை வேண்டிக்கோங்க. ஓகே மக்களே, இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.